தமிழ் வணக்கம். ஒப்பந்தம் ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்க ஆதரவு ஐரோப்பிய ஊடகங்களே பிரகடனம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இழைத்திருக்கும் தவறு ஒரு அணுகுண்டு வடிவத்தை போன்ற பெரிய ஓட்டையாக இருப்பதாக டெலிகிராப் பத்திரிகையில் இருந்து பெனடிக்ட் ஸ்மித் எழுதிய கட்டுரை பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. உலக அமைதிக்கான ஒரு சிறந்த நாள் உருவாகிவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் கூட அந்த அமைதிக்காக மிகப்பெரிய ஓட்டையை அவர் விட்டுவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டாகும். அணுகுண்டு அளவிலான ஓட்டை என்றால் அதனுடைய கருத்து என்ன? இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிவிட்டது. முதலாவது, ஈரானினுடைய உயிர் நாடியாக இருந்தது அவர்களினால் உருவாக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான். 441 கிலோ அளவிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் அணுகுண்டை உருவாக்குவதற்கு தேவையான அளவில் 60% ஆகும். இதை அமெரிக்கா கோட்டை விட்டுவிட்டது. இதை உருவாக்குவதற்கான நிலத்தடி கட்டமைப்புகளை உடைத்து தகர்த்து அதை கெடுப்பதற்கான வேலைகள் எதையுமே செய்யாமல் இந்த போரை நிறுத்தியது அமெரிக்கா இழைத்த தவறு. இந்த யுத்த நிறுத்தத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஓட்டை அதுதான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அணுசக்தி திட்டத்தை நிறுத்தாமல் போரை நிறுத்துவது என்பது ஈரானுக்கு மீண்டும் ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியதாக அமைந்துவிடும். அடுத்த தடவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வரிந்து கட்டி கொண்டு வருவதற்கு இடையில் ஈரான் அவர்களை விட்டு எங்கோ சென்றுவிடும் என்றும் குறிப்பிடுகின்றார். கிடைத்த 14 தினங்கள் ஈரானுக்கு தாராளமாக போதும். தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மேலும் பாதுகாப்பான இடம் நோக்கி நகர்த்துவதற்கும் அடுத்த கட்ட வேலைகளை விரைவாக செய்வதற்கும் ஈரானுக்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த யுத்த நிறுத்தத்தில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் இல்லை என்று கூறுவார்களாக இருந்தால் ஈரான் இலகுவாக அணுகுண்டை தொட்டுவிடும் என்பது முக்கிய விடயமாகும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிறை வைத்த அணுகுண்டு உருவாக்க புறா இப்பொழுது கூட்டை விட்டு பறந்துவிட்டது. அணு ஆயுத அச்சுறுத்தலை விலத்தாமல் பின்வாங்கி இருப்பதானது இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற ஈரானுடைய எதிரிகளாகிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கி விட்டது. அவர்கள் அனைவரும் திருடன் கையில் தேள் கொட்டியது போல இப்பொழுது வலியில் புரண்டு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பெனடிக்ட் ஸ்மித் எழுதியிருப்பதாவது, நேற்று இரவு எட்டப்பட்ட இந்த யுத்த நிறுத்தமானது எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாதாள பெரு நெருப்பின் முன்னால் வெள்ளை நிறமான ஒரு திரைச்சீலையை போட்டு மூடியது போன்ற ஒரு வேலைதான் அந்த திரைச்சீலையே பற்றி கொள்ளும் என்பதுதான் இதனுடைய யதார்த்தமாகும். இது குறித்து டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்க பத்திரிகையில் இருந்து குனார் வில்யூம் எழுதியிருக்கின்ற ஆக்கம் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகின்றது. ஈரானுக்கு இனி அணுகுண்டு தேவையா என்று கேட்கின்றார். அதை வெடிக்காமலே வெடிக்க வைத்து அமெரிக்காவை அடிபணிய வைத்து விட்டது. அணுகுண்டை விட ஹோர்முஸ் நீரிணை மிக மிக பெரிய அணுகுண்டு என்பதை இந்த போர் ஈரானுக்கு காட்டி கொடுத்து விட்டது. இனிமேல் அணுகுண்டு இல்லாமலே அமெரிக்காவை யானையை அங்குசத்தால் படுக்க வைத்தது போல படுக்க வைக்க முடியும் ஹோர்முஸ் நீரிணையை காட்டி என்பது ஈரானுக்கு தெரிந்துவிட்டது. அணுகுண்டை வெடிக்காமலே ஹோர்முஸ் நீரிணையில் சாதாரண கடல் கன்னி வெடிகளை விதைத்து அதையோர் அணுகுண்டாக மாற்றி உலக பொருளாதாரத்தை முடக்கி உலக நாடுகளை பதைக்க வைத்து அணுகுண்டை வெடிப்பதை விட மிகப்பெரிய வெடியாக அதை வெடிக்க வைத்து அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்து இன்று யுத்தத்தை நிறுத்துகின்ற அளவிற்கு அவர்களை பிடித்து இழுத்து வந்து நிறுத்தி இஸ்ரேலும் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று வேடிக்கை கதை பேசக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாகும். அணுகுண்டு போட்டால் எப்படி உலகம் ஆட்டம் காணுமோ அதுபோல ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் உலகம் ஆட்டம் காணும். நிறுத்து பார்த்தால் நிறை இரண்டும் சமமானதுதான் என்பதை ஈரான் கண்டுகொண்டது. ஈரான் ஒரு அணுகுண்டை உருவாக்குமாக இருந்தால் அதனுடைய கையில் 2 பெரும் சக்திகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகள் ஈரானுக்கு திரை விலத்தி காட்டிவிட்டன. இனி அமெரிக்கா எந்த வடிவத்தில் அழுத்தம் கொடுத்தாலும் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடும். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற யுத்த நிறுத்தத்தில் லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று பாகிஸ்தான் அறிவித்தும் இப்பொழுது இஸ்ரேல் அந்த தாக்குதல் தொடரும் என்று கூறுகின்றது. லெபனான் மீது தாக்குதல் தொடருமாக இருந்தால் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவேன்
என்று ஈரான் சொல்ல போகின்றது. இதனால் இஸ்ரேல் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காசாவில் போர் நடைபெறுகின்ற பொழுது இப்படியொரு விடயம் இருப்பதை ஈரான் கண்டுபிடித்திருக்குமாக இருந்தால் காசா போரை எப்பொழுதோ நிறுத்தி இருக்கலாம். மேலும் ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய நண்பர் போரில் சிக்கப்பட்டு விட்டால் அவர் வெற்றி பெறுகின்றாரா இல்லையா என்று பார்ப்பதற்கு அவர்கள் திரைமறைவில் இருப்பார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் முன்வந்து எதிர்க்கின்ற தன்மை இருக்காது. இந்த தடவையும் ஈரான் தனியேதான் 5 வாரம் அமெரிக்காவை சந்தித்தது. பின்னால் இருந்து சீனா ரஷ்யா ஆதரவு வழங்கியது உண்மைதான். இருந்தாலும் ஈரானுடைய 5 வார கால தாக்கு பிடிப்பும் அமெரிக்காவை யுத்தத்தை நிறுத்த வைத்ததும் மத்திய கிழக்கில் தமக்கு ஒரு பலமான நண்பன் வந்துவிட்டான் என்று சீனாவும் ரஷ்யாவும் ஆனந்த கூத்தாட இது காரணமாக அமைந்து விட்டது. இனிமேல் ஈரானை வைத்தே காய்களை நகர்த்தலாம் என்று அவர்கள் நகர்த்த முற்படுவார்கள். இதனால் ஈரானுக்கு பெருந்தொகையான பணத்தையும் ஆயுதங்களையும் அள்ளி வழங்க போகின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இப்பொழுது இரவிரவாக பேசிக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்களில் ஈரானுடன் ஆயுள் வர்த்தகம் செய்வதற்கான இரகசிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். எனவே ஈரானுடைய நண்பர் யார், அமெரிக்காவா சீனாவா ரஷ்யாவா என்கின்ற மும்முனை போட்டி ஆரம்பமாக போகின்றது. இந்த போட்டி ஆரம்பமாகி விடுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய முக்கியத்துவம் குன்றும். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பெருமையும் குன்றும். ஈரான் முக்கியமான ஒரு நாடாக வருவதற்கு இந்த சம்பவம் தூண்டுகோலாக அமைந்துவிட்டது. விளக்கை தீண்டிய பெருமை டொனால்ட் ட்ரம்பை சென்றடைகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஜூ-டர்ன் வடிவிலான பல்டி தான் இன்று ஈரானை வெற்றியாளராக நிறுத்தி இருக்கின்றது. ஈரானுடைய ஆட்சியாளரினால் துன்பப்பட்ட பெண்கள் மக்கள் அனைவரும் இப்பொழுது அந்த ஆட்சியாளருடைய வெற்றி காரணமாக அவர்களை வாழ்த்த வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசிற்கு இன்னொரு வெற்றியாகவும் அமைந்துவிட்டது. எழுதப்பட்ட ஒப்பந்தத்தில் பழமை போல் பிழைகள் இருக்கின்றன. இஸ்ரேல் லெபனான் மீது குண்டு வீசினால் கோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடும். இரண்டாவது, ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டலாம் என்று ஈரானுக்கு வழங்கப்பட்ட பாரசீக மொழியிலான ஒப்பந்தத்தில் இருக்கின்றது. ஆனால் ஆங்கிலத்தில் ஊடகங்களுக்கு வெளியாகிய ஒப்பந்தத்தில் யுரேனியம் செறிவூட்டலாமா இல்லையா என்ற கேள்விக்கு விடையில்லாமலே அது காணப்படுகின்றது. இந்த இரண்டும் தத்தமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இருதரப்பும் எழுதி கொண்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் இன்றைய உலகில் AI தொழில்நுட்பத்தில் எந்த மொழியில் வந்தாலும் மொழிபெயர்ப்பு செய்து பார்த்துவிட முடியும். அதை பார்க்கின்ற பொழுது இந்த மோசடி உலகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே AI உருவாக்கியவர்களே AI-யினால் பாதிக்கப்பட்ட ஒரு தருணமாக இது இருக்கின்றது. மேலும் இது தற்செயலானது அல்ல, வேண்டுமென்றே செய்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானில் சந்திக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கும். அடுத்தபடியாக யுத்த நிறுத்தம் நடந்த பின்னரும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இது யுத்த நிறுத்தத்தின் பின்னர் புறப்பட்ட ஏவுகணைகளா இல்லை அதற்கு முன்னர் புறப்பட்டதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணைகள் சென்றடைய 2.5 மணி நேரங்கள் ஆகும். அடுத்த பெரும் பிரச்சனை, கோர்முஸ் நீரிணையில் நிற்கின்ற 2000 வரையான கப்பல்களை ஒரே அடியாக வெளியே கொண்டு செல்ல முடியாது. சகல இடங்களிலும் கடல் கண்ணி வெடிகள் இருக்கின்றன. அந்த இடத்தில் ஒரு கோடு வரைந்தது போல மிதவைகளின் மூலமாக வரைந்து அதனுடைய நடுப்பகுதியால் கப்பல்கள் செல்லுகின்றன. இப்படி செல்வதாக இருந்தால் 2000 கப்பல்களும் அங்கிருந்து வெளியேறுவதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும். இது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கண்ணிவெடிகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக அகற்றுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை. மேலும் ஈரான் சொன்னது, இங்கிருந்து வெளியேறுவதாக இருந்தால் தமக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு பெரல் ஆயிலுக்கு $1 என்கின்ற வீதமாக கட்ட வேண்டும் என்று கூறியது. அது இருக்கின்றதா இல்லையா என்பது கூட ஒப்பந்தத்தில் இல்லாமல் இருக்கின்றது. ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு ஒவ்வொரு திக்குக்கு ஒவ்வொரு நியாயம் பேசுவதாக கூறப்படுகின்றது. எனவே ஒரு இடத்தில் கட்டணம் கேட்பார்கள், இன்னொரு இடத்தில் கட்டணம் இல்லை என்பார்கள். எது சரி என்பதை தீர்மானிக்க முடியாத அளவிற்கு ஈரானுடைய படைப்பிரிவுகள் பல்வேறு குழுக்களாக அமைக்கப்பட்டு இருப்பதனால் சரியான திட்டம் என்பது எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு விதமாக சட்டம் இருக்க போகின்றது. இது ஒரு சிக்கலாக மாறுகின்றது. அடுத்தபடியாக ஈரானுடைய தலைநகர்
தெஹ்ரானில் இப்பொழுது இஸ்ரேலினுடைய கொடிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரை கொன்றதற்காகவும் முக்கியமான உளவு பிரிவு தலைவர் உட்பட கடற்படை தலைவர் உட்பட பல முக்கியமானவர்களை இஸ்ரேல் கொன்றிருக்கின்றது. அதற்கான ஆத்திரம் இப்பொழுது தெஹ்ரானில் எரிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இரகசியங்களை வெளியிட மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். வழமையாக தன்னுடைய ட்ரூத் சோஷலில் எல்லாவற்றையும் எழுதுகின்றவர் இந்த தடவை எழுத மறத்திருக்கின்றார். ஏனென்றால் திரைமறைவில் மிகப்பெரிய டீல் போய்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இனி முடிவுதான் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த தவறுகளுக்கு இனி தண்டனை வழங்க முடியாது. பரீட்சை முடிந்துவிட்டது. பெறுபேறுகளை அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் மேலும் சூடான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பிரிட்டனினுடைய பிரதமர் மத்திய கிழக்கு நோக்கி புறப்படுகின்றார். ஹோர்முஸ் நீரிணை அடுத்த கட்டம் என்ன என்பதை மத்திய கிழக்கு நாடுகளுடன் பேசுவதற்காக பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இனி தங்களுடைய அடுத்த பாத்திரம் என்ன என்பதை இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றன. சீனா, ரஷ்யாவினுடைய அடுத்த பாத்திரம் என்ன? அமெரிக்க அதிபரனுடைய தவறுகள் என்ன? அமெரிக்க சமுதாயத்தை இனி எப்படி திருத்த வேண்டும்? அமெரிக்காவை மட்டுமல்ல, அகில உலகத்தையுமே திருத்த வேண்டிய ஒரு கடைசி தருணம் வந்திருக்கின்றது. இந்த தருணம் குறித்த பேச்சுக்கள் ஆரம்பமாக போகின்றன. 21ஆம் நூற்றாண்டு திசை மாறுகின்ற திருப்பமாக இது அமைய போகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.